என்னைய தள்ளி விடுறியா? சுப்ரியா எங்க? ஏன் 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 சுப்ரியா எங்க? எனக்கு நீ வேணாம். எனக்கு என் சுப்ரியா தான் வேணும். எனக்கு என் சுப்ரியா. ஏய் 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 சுப்ரியா ஏன் சுப்ரியா எங்க நீ? ஏய் சுப்ரியா திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். போறது போயிட்டு இருக்கேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க நிலைமை இப்படி இருக்குன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். தினம் என்ன ஏன் இப்படி சாவடிக்கிற? நீ செத்து போ. செத்து போ. செத்து போ. செத்து போ. சுப்ரியா தான் வேணும். ஏன் சுப்ரியா எங்க? நானும் என் குழந்தைய செத்து போயிடும். நீ செத்து போ. எனக்கு நீ வேணாம். என்னைய நீ அடிச்சிட்ட. என்னைய அடிச்சிட்ட. என்னைய நீ அடிச்சிட்ட. எனக்கு நீ வேணாம். எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு நீ வேணாம். போ போ. எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு நீ வேணாம். போ போ. எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு சுப்ரியா தான் வேணும். நீ போ. எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு நீ வேணாம். சுப்ரியா கூட்டு வா போ. எனக்கு நீ வேணாம். நீ போ. நீ போ. சுப்ரியா கூட்டு வா. நீ போ. சுப்ரியா கூட்டு வா போ. ஐயோ. சுப்ரியா 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 எங்க? சுப்ரியா எங்க? எனக்கு சுப்ரியா தான் வேணும். எனக்கு சுப்ரியா தான் வேணும். சுப்ரியா எங்க? சுப்ரியா மச்சான் 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 இங்க பாருங்க மச்சான். சுப்ரியா வேணும். சுப்ரியா வேணும். மச்சான் சுப்ரியா தப்பு பண்ணிட்டேன் மச்சான். எனக்கு வேற வழி தெரியல மச்சான். எனக்கு நீங்க வேணும் மச்சான். இது பாருங்க எனக்கு புருஷன் வேணும். வேணும் மச்சான். சுப்ரியா சுப்ரியா இது பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான். நம்ம இங்க இருந்து திரும்பி போகும்போது நீங்க நல்லபடியா குணமாதான் போவீங்க மச்சான். சுப்ரியா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். நீங்க வேணும் மச்சான். நீங்க வேணும் மச்சான். மச்சான் ஐயோ மச்சான் வேணும் மச்சான். நான் போய் உங்களை அடிச்சிட்டேனே. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மச்சான். என்ன பண்ணுவேன்? சுப்ரியா சுப்ரியா அர்ச்சனா 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 ஆத்தா. டேய் இந்த வண்டியை நாளைக்கு சர்வீஸ் கொடுக்கணும். நாளைக்கு காலைல கொடுத்துறேன் ஆத்தா, கவலைப்படாத. சரி சரி. அது சரி. அது அர்ச்சனா எங்க ஆத்தா? இங்கதானடா இருந்தா. பூமிகாவுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. இங்க எங்கேயாவது தான் இருப்பா. சரி. டேய் ஆத்தா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. ஐயோ இந்த பால்ல ஐயோ பால் சூடே இல்லையேடா. சக்கரை போட்டியாடா? ஹலோ 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 அதெல்லாம் போட்டிருக்கோம். முதல்ல அதுங்க வெயி. டேய் என்னடா ஹலோன்ற? என்னடா ஹலோன்ற? நான் உன் சின்னதாடா. என்ன நீ சின்னதா பெரியாத்தா? இது யாருக்கு தெரியும்ல? யாருக்கு? குஞ்சாதி அர்ச்சனாவுக்கு. This is milk. This is water and tablet. சாப்பிட்ட உடனே மாத்திரை பண்ணும்ல, அதான் எடுத்து வந்தேன். ஐயோ பொண்டாட்டி மேல உனக்கு இருக்கிற பாசத்தை பார்த்தா ஐயோ எனக்கு புல்ல அரிக்குதுடா. அம்மா இருக்காதா பின்ன? ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தை இல்ல? டேய் பிச்சுப்புடுவேன் நான். ஏன் குழந்தைன்னு சொன்னேனா? அதான் ஏன் பொண்டாட்டி எங்க குழந்தை. அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் மறந்துச்சு. அப்படி சொல்லு. இத முன்னாடியே பண்ணிருந்தேனா அடா 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 எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா அர்ச்சனா அர்ச்சனா எங்க இருப்பா? போய் பாருடா. அர்ச்சனா ஏய் ஏ கேர்ள்ஸ் என்ன அர்க்கனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தோ வாத்துக்கு அரிசி போட்டுட்டு இருக்கேன். இப்படியா போடுவாங்க? உள்ள போய் போட வேண்டியதானே? ஐயோ போங்க மாமா, உள்ள போனா கொத்தும். வாத்து அரிசி போடாம ஏமாத்துனாதான் கொத்தும். உள்ள போய் போட்டா ஒண்ணு பண்ணாது. போ போய் போடு. சரி, ஆமா அர்ச்சனா எங்க? அக்காவா தோ முத்து கிட்ட பேசிட்டு இருந்தாங்க மாமா. சரி நான் பாத்துக்கிறேன். முத்து என்ன மாமா? முத்து அர்ச்சனா எங்க? அக்கா யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு அங்க இங்க நடந்துகிட்டு இருந்தாங்க.
மேலதான் இருக்காங்க, போய் பாருங்க. ம். யா அர்ச்சனா, நீ இங்கதான் இருக்கியா? வாக்கிங் போயிட்டு இருக்கியா? பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ட. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ வாக்கிங் போறேன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை மொட்டை மாடி கூட்டு போயிருப்பேன்ல. 2 பேருமா சேர்ந்து அப்படியே வாக்கிங் போயிருக்கலாம். மாமா, நான் ஒன்னும் வாக்கிங்காக இங்க வரல. பூமிகாக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ அவளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நேத்து அந்த சூசைட் பாயிண்ட் போனேன்னு சொன்னால, பத்திரமா வந்து சேர்ந்தாளா இல்லையான்னு இன்னுமே தெரியல. அவ இப்ப வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல. அதான் அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, திருப்பி ட்ரை பண்றேன். அக்கா தான் ஃபோன் பண்றாங்க. தற்கொலை பள்ளத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஃபோன் பண்ண சொன்னாங்களே. மச்சான் பண்ண அலம்பலால நம்மளால ஃபோன் பண்ண முடியல. அக்கா நம்மள நினைச்சு பதறி துடிச்சிருப்பாங்களே. இப்ப ஃபோன் பண்ற அக்காவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, இப்ப போன் எடுத்து பேசினா என்னைய அறியாம அழுதுடுவேனே. நான் அழுறத கேட்டு அக்கா மனசு கஷ்டப்படுமே. அக்கா, பூமிகா, என்னாச்சு? ஏன் அழற? பூமிகா, ஏன் அழற? என்னாச்சு? பூமிகா, என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்ப ஏன் அழற? சும்மா எதையும் நினைச்சு அழுக வந்துருச்சுக்கா. பூமிகா, மதனால அங்க உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு. இல்லக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நானும் மச்சானும் சந்தோஷமா தான் இருக்கோம். அவர்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு. வந்ததுல இருந்து சுப்ரியா பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலக்கா. பூமிகா பூமிகான்னு என்னையதான் கூப்பிட்டு இருக்காரு. அக்கா, இன்னைக்கு அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தா அவருக்கு சீக்கிரமா குணமாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பூமிகா, இத பாரு, நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைச்சு பேசுற. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நீங்க என்ன பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கக்கா. எனக்கு எல்லா கஷ்டமும் பழகிருச்சு. இனி எந்த கஷ்டமும் என்ன ஒண்ணும் பண்ணாதுக்கா. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கக்கா. இத பாரு பூமிகா, ஒன்னு அங்க தனியா விட்டுட்டு என்னால இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனநல சரியாத மனுஷன் கூட நீ இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? நீயே சொல்லு. உன் வார்த்தையை நம்பிதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். நீ சூசைட் பாயிண்ட்டுக்கு மதனை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. அப்ப ஆரம்பிச்ச பயம் இப்ப உன்கிட்ட போன்ல பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இருந்தது. மன்னிச்சிருங்கக்கா. மச்சான் என் முதானை புடிச்சுக்கிட்டே பின்னாடி சுத்திட்டு இருந்தாரா? அந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போச்சு. சரி பூமிகா, நீ நல்லா இருக்கேன்னு சொல்ற உன் வார்த்தையை நம்பிதான் நான் இப்ப போனை வைக்கிறேன். என் மனசு கஷ்டப்படும் நினைச்சுக்கிட்டு மதன் கொடுக்கிற டார்ச்சரையும் ஆபத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சேனா அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னாலயே ஒண்ணும் பண்ண முடியாது. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் எடுத்து பேசு. அப்படி நீ எடுக்கலைன்னா உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு நினைக்க தோணும். சரிக்கா, நான் கண்டிப்பா போன் எடுக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாம படுத்து தூங்குங்க. ஜாகிரதையா இரு. அர்ச்சனா, இப்பதான் பூமிகாட்ட பேசினல, அப்புறம் எதுக்கு இன்னும் டென்ஷனா இருக்க? மாமா, பூமிகா கூட பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னும் டென்ஷன் அதிகமாயிடுச்சு. ஏன் பூமிகாக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆல. பின்ன அவ என்னோட போன்ல பேசினதை வச்சு பார்க்கும்போது அவ என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறா. நம்ம நினைக்கிற மாதிரி பூமிகா அங்க நிம்மதியா இல்ல. ஒருவேளை மதனால கூட அவளுக்கு தொந்தரவு இருக்கலாம். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மாமா. சரி, என்ன செய்யணும்னு மட்டும் நீ சொல்லு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம். பூமிகாக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. இந்தா, நீ மாத்திரை போட்டு பால் குடி. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாங்கம்மா. சொல்லுங்க. சரி, அப்படி சோ வாட்? இட்ஸ் ஓகே. சுப்ரியா அமெரிக்கா போயிட்டு தான் சொன்னாங்க. இங்க இருக்கா? ஓகே, I'll get back to you. சுப்ரியா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நீங்க உள்ள போங்க. சரி, நான் பேசிட்டு கிளம்புறேன். என்ன சுப்ரியா அப்படி பாக்குற? நீ அமெரிக்கா போயிட்டு தான் சொன்னாங்களே. விதி யாரை விட்டது? அமெரிக்காவுக்கு நாங்கெல்லாம் ஃப்ளைட் ஏறினதும் ஃப்ளைட்டும் புறப்பட்டுருச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 10வது நிமிஷத்துல எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் நான் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பாவால டிராவல் பண்ண முடியாம ஆயிடுச்சு. அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம். கிளம்புன 20வது நிமிஷமே கிளம்புன சென்னை ஏர்போர்ட்டுக்கே வந்து சேர வேண்டியதா போயிடுச்சு. இனிமே அப்பாவுக்கு பூர்ண குணமான உடனே தான் நாங்க அமெரிக்கா போறதா முடிவு செஞ்சிருக்கோம். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதே நேரத்துல உன்னை நான் நேர்ல பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாருங்க, நான் எப்ப திரும்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கே வந்தேனோ அப்பவே என் மன நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. நான் யாரை இனிமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க என்ன பாத்திரக்கூடாதுன்னு பயப்படுறேன். யார பிரிஞ்சு போகணும்னு நினைச்சனோ அது முடியலன்னு நினைச்சு இப்ப வேதனைப்படுறேன். எந்த சென்னையை பாலைவனமா நினைச்சு ஓட நினைச்சனோ அந்த சென்னைக்கே திரும்பி வந்து நிக்கிறேன். இந்த வயசுல நான் பட்ட சோதனையும் வேதனையும் வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் தினம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்ரியா, நீ உன் கதையை சொல்லிட்ட. இங்க என் பையன் மதன் கதை ரொம்ப மோசமாயிடுச்சுமா. நீ அமெரிக்காவுக்கு போயிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சியில என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுமா. அவனை பைத்தியக்காரனை பாக்குறப்போ நான் பட்ட வேதனை எப்படி சொல்லுவேன்? அவனை உனக்கு கட்டி வச்சு அழகு பார்க்க சம்மதிச்சதே அவன் எந்த விதத்திலையும் மன வருத்தம் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது பாருங்க, உங்க மகன் மதனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா ஆண்டி, என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நடிச்சே மத்தவங்களை ஏமாத்துறவருக்கு என்ன பிரிஞ்சதுனால பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நீங்க சொல்றத சுத்தமா நான் நம்ப மாட்டேன். அவர் செய்யற செயல் மத்தவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்க வைக்கும். என்ன நம்புமா? நான் உண்மையதாமா சொல்றேன். ஏன் இப்ப கூட அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் அவனை நாங்க இப்போ ஏலகிரியில தங்க வச்சிருக்கோம்.
நீ மட்டும் அவனை வெறுத்து ஒதுக்காம இருந்திருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா. மதன் மட்டும் என்ன சந்திக்காம என் வாழ்க்கையில அவர் குறுக்கிடாம இருந்திருந்தா நானும் ஒரு தெளிவான வாழ்க்கைய அமைச்சிட்டு இருந்திருப்பேன். இங்க பாரு சுப்ரியா, ஊர் உலகத்துல 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரும் சந்தோஷமா வாழ்ந்தது இல்லையா? இப்ப கூட ஒண்ணு குடிமூழ்கி போல நீ மட்டும் மதனை சந்திச்சினா உன்னால அவனுக்கு ஏற்பட்ட பைத்தியம் உன்னை நேர்ல பார்த்தாலே அவனுக்கு தெளிஞ்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மதனை மறந்ததாவே இருக்கட்டும். இனியும் மதனை சந்திக்க நான் துளி கூட விரும்பல. அவரால எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பாவமும் அறியாத என் அப்பாவுக்கு மதனாலதான் நெஞ்சு வலி வந்தது. இப்ப ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதனால மதனை நான் எந்த சூழ்நிலையிலயும் பார்க்க விரும்பல. சுப்ரியா சுப்ரியா இங்க பாரு, இங்க பாரு. ஒரே தடவை அவனை வந்து சந்திச்சிடுமா. அவரை நான் எங்க சந்திக்கணும்? வேற ஒருத்தியோட கணவரை நான் ஏன் பார்க்கணும்? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாருங்க, இப்பவும் இல்ல, இனி எப்பவும் இல்ல. சுப்ரியா 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 சொன்ன கேளுமா. சுப்ரியா சுப்ரியா மதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்குறதுக்கு பதிலா சுப்ரியா சென்னையில தான் இருக்கான்னு மதனுக்கு தெரியப்படுத்திட்டாலே அவனை மனநல பாதிப்புல இருந்து கண்டிப்பா மாத்திடலாம். போன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். டே 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 மதன், அம்மா பேசுறேன்டா. உன்னை பைத்தியக்காரன் ஆக்குன அந்த அரலூசு பூமிகா உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறாளா? அத்தை, உங்களை மதிச்சு நடந்தா உங்க கண்ணுக்கு நான் அரலூசா தெரியறேனா? கோச்சிக்காத பூமிகா, நான் மதனை திருப்தி படுத்துறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரி சரி, போனை கொஞ்சம் மதன் கிட்ட கொடு. நான் மச்சான் கிட்ட போன கொடுக்க மாட்டேன் அத்தை. அவர்கிட்ட போன கொடுத்தா இப்ப இருக்க நிலைமையில போன தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. நான் அம்மா பேசுறேன்னு சொல்ல, அம்மா கிட்ட பேசுவான். என்ன விஷயமா இருந்தாலும் அவர் பொண்டாட்டின்னா என்கிட்ட சொல்லுங்க அத்தை. என்ன நம்பி தானே மச்சான மாமா என் கூட அமுச்சு வச்சிருக்காரு. நான் போன அவர்கிட்ட கொடுத்து நீங்க ஏடா கூடமா ஏதாவது அவர்கிட்ட சொல்லி இங்க அவருக்கு ஏதாவது நடந்துட்டா நான் என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அத்தை. இது பாரு, நான் சொல்றதை கேட்டு நீ ஒத்துழைச்சினா மதனை குணப்படுத்திடலாம். இப்ப சுப்ரியா சென்னையில தான் இருக்கா. என்னது? சுப்ரியா அம்மா சென்னையில இருக்காங்களா? நான் அவளை பார்த்தேன். என்னத்த கதை விடுறீங்களா? சுப்ரியா அம்மாவை அமெரிக்காக்கு ஏரோப்ளேன் வரைக்கும் அமுச்சு வச்சது நான் தான். நீ நினைக்கிற மாதிரி அவ அமெரிக்கா போல. என்ன? அமெரிக்கா போலையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அவ அமெரிக்கா போல. அவ அப்பாவுக்கு பிளைட்ல நெஞ்சு வலி வந்திருக்கு. அதனால இறங்கி திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். இதெல்லாம் சுப்ரியாவே என்கிட்ட சொன்னதுதான். சரிங்க அத்தை. சுப்ரியா அம்மா சென்னையில இருக்க விஷயத்த மச்சான் கிட்ட இப்ப சொல்லணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏண்டி, அவ அமெரிக்கா போனது நினைச்சுதானே அவன் பைத்தியமானா? இப்போ சென்னையில தான் சுப்ரியா இருக்கான்னு அவங்க கிட்ட சொன்னா அவன் பைத்தியம் தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன். ஐயோ, என்னத்த நீங்க மச்சான் கிட்ட இத சொன்னா பைத்தியம் தெளிய வாய்ப்பே இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா பைத்தியம் அதிகமாவதா வாய்ப்பு இருக்கு. என்னது? ஏற்கனவே சுப்ரியா விஷயத்துல நீங்களும் மச்சானுக்கு உடஞ்சே இருந்ததுனாலதான் அவருக்கு சுப்ரியா மேல ஆசை அதிகமாச்சு. நீங்க அப்பவே மச்சானை கண்டிச்சிருந்தா
இன்னைக்கு அவர் இப்படி பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. சுப்ரியா விஷயத்தை பத்தி நீங்க மச்சான் கிட்ட சொல்லி நீங்க குறுக்கு வழியில பைத்தியம் கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை. இது பாருங்க, என் கையிலேயே தான் போன் இருக்குமே தவிர மச்சான் கையில போன் கொடுக்க மாட்டேன். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். என் மச்சானை எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்ப போன வைங்க. ஏய் இந்த பாருடி, தாய் கிட்ட புள்ள பேசுறத தடுக்கணும்னு நினைக்கிறியே, உருப்படுவியா நீ? அத்தை, சில சமயத்துல பாசம் கூட விஷமா மாறிடும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க போன வைங்க. ஏய் 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 நானாடி பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன்டி.